வெல்கம் டு ஐரக்சின் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே. இப்ப என்ன வீடியோ பார்க்கணும்னா, ஜேகே அவங்களோட சேனல் தான் பார்க்க போறோம். ரீசென்ட்டா போட்ட வீடியோ தான் பார்க்க போறோம். பார்க்கலாமா? ஓகே. ஓ! Okay, it's an important day, ladies and gentlemen. என் கனவு நினைவாக போற நாள். ஓகே, ஸ்ட்ரைட்டாவே போயிடலாம். லைவ் ரியாக்ஷன் நான் கொடுக்கணும். இது வந்து என்னுடைய கனவு. I never thought I would be here. 66 unsubscribe பண்ணிட்டேன். இன்னும் 3 நம்பர் மாறணும். அல்டிமேட் கோல் 6 ஒரே மாதிரி இருக்கும். 66 இன்னும் 3 நம்பர் இருக்கு. கமான் கேடி கிரியேட் பண்ண ஃபேன்சி நம்பரா? 67 என்னன்னு தெரியலையே. இன்னும் ரெண்டே நம்பர். இந்த நம்பர் ஏன் ஸ்பெஷல்னு நான் உங்களுக்கு சொல்றேன். இது வந்ததுக்கு அப்புறம் சொல்றேன். திடீர்னு வந்துரும். அப்புறம் சைலண்ட்ல போட்டுக்கிறேன். யாரும் என்ன டிஸ்டர்ப் பண்ணிடுவாங்க. ஓஹோ. 168 68 இன்னும் ஒரே ஒரு நம்பர். எனி மொமெண்ட் நவ. அழுறாரு. ஐயோ எவ்வளோ நேரம் ஒண்ணுக்கா ஒருக்கா இப்போ பாருங்க 10 என்றதுக்குள்ள வந்துடும். 1 2 3 4 5 6 7 8 9 T E N வந்துரும். ஐயோ ரொம்ப நேரம் வெயிட் பண்றாரு. என்னடா கடைசி நம்பருக்கு எவ்வளவு வெயிட் பண்ண வைக்கிறாரு பாருங்க. கடவுள் காட்ஸ் கிரேஸ் எல்லாம் வந்து சொல்லடா. நமக்கே இதுவா இருக்கே. சூப்பரா இருக்கு. 69 சப்ஸ்கிரைபர்ஸ். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரி, நான் இதுக்காக ஸ்பீச் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். பேசணும்னு. மேஜிக்கல் மொமெண்ட். வாழ்க்கையிலே எவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் வரும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அப்படி ஒரு இதெல்லாம் வந்து என் கூட இருந்த பேரண்ட்ஸ், அப்புறம் என் சிஸ்டர்ஸ், பிரதர்ஸ், கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் தான் நான் தேங்க்யூ சொல்லணும். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு தேங்க்யூ சொல்லணும். நீங்கள் எல்லாம் நினைக்கலன்னா எவ்வளோ தூரம் வந்திருக்க முடியாது. 69 இப்போ 70 போயிருச்சு. கொஞ்ச நேரம் தான் அந்த நம்பர் நின்றுச்சு. நான் என் சப்ஸ்கிரைபர்ஸ் அன்சப்ஸ்கிரைப் பண்றேன். இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்தாதான் என்ன அன்சப்ஸ்கிரைப் குறையுதா குறை 69 குறைஞ்சிருச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கும். பயப்படாதீங்க. நம்பர்ஸ் பார்க்கும்போது ஒரு புத்துணர்ச்சி வருது எனக்கு. மறுபடியும் சப்ஸ்கிரைப் பண்ணேன். நான் வேற அக்கௌண்ட் தான் சப்ஸ்கிரைப் பண்ணேன். 71 போயிடுச்சு. ஐயோ வேற அக்கௌண்ட் இல்லையேப்பா 70 தான் இருக்கு. அவ்வளோதான். அந்த ஒரு சின்ன கிளிம்ஸ் தான் நமக்கு. அவ்வளோதான். அதுக்கு மேலே அந்த நம்பர் நமக்கு வாழ்க்கையிலேயே வராது. 6 மில்லியன் போனால் கூட 69 தான் வரும், இல்லை 9 தான் வரும். ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு. இப்படி ஒரு மைல் ஸ்டோன் எனக்கு வார்த்தையே வர மாட்டேங்குது. இந்த நம்பர் ஏன் மறுபடியும் வந்துருச்சு பாருங்க. போயிட்டு வருது இந்த நம்பர். நிறைய பேர் அன்சப்ஸ்கிரைப் பண்றாங்க. ஐ ஷுட் பி சேட். பரவாயில்ல, இதை வந்து நம்ம செரிஷ் பண்ணுவோம் அந்த மொமெண்ட். இந்த நம்பர் ஏன் நான் ஸ்பெஷல்னு சொல்றேன் கேளுங்க. 69 இது ரெண்டையும் ஆட் பண்ணுங்க 15. மறுபடியும் 69 ஆட் பண்ணுங்க 15. இன்னும் மறுபடியும் 69 ஆட் பண்ணுங்க 15. மொத்தம் 15 கூட்டினா 45 வரும். ரோஹித் சர்மா வந்துட்டாருன்னு 4 5 கூட்டினோம்னா 9. அதுல 2 களி 7. தலை ஃபார் ரீசன். ஓகே கேஸ், அவ்வளோதான். இந்த நம்பர் தாண்டி வந்துட்டோம். இது வந்து ஒரு வாழ்க்கையிலேயே வந்து மெமரபுளான மொமெண்ட்டாக இது இருக்கும். உங்களுக்கும் இருக்குன்னு நம்புகிறேன். நம்ம எல்லாம் சேர்ந்து தான் இதை வந்து நம்ம அச்சீவ் பண்ணியிருக்கோம். நம்ம எல்லாருமே ப்ரௌடாக இருக்கணும். இப்படி ஒரு விஷயத்தை பண்ணியிருக்கோன்னு. 69ன்றது அவ்வளோ அபூர்வமான விஷயம். எல்லாருக்குமே அது கிடைச்சிடாது. அது உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு தெரியாததா? என்ன பண்றாரு? கண்ணில் அப்படியே ஆனந்த தண்ணி வருது. ஐயோ
அதனால எப்போ இந்த அச்சீவ்மெண்ட் நான் பண்ண போறேன்றதை தெரிஞ்சுட்டு நிறைய யூடியூப் ஃப்ரெண்ட்ஸ் ஆன்லைன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் எனக்கு வந்து விஷ் பண்ணியிருந்தாங்க வீடியோ அனுப்பி. அதெல்லாம் இப்போ ரியாக்ட் பண்ணுவோம். நெகிழ்ச்சியான மொமெண்ட். ஓ யூடியூபா எஸ் கங்க்ராச்சுலேஷன்ஸ் 69 சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு வாழ்த்துக்கள். ஜேகே தமிழ் ஆக்சுவலி ஒரு அன்பிலீவபிளான ஒரு நம்பர். ஐம் சோ ஹாப்பி ஃபார் யூ. இந்த நம்பர் வந்துட்டு எல்லாராலையும் அச்சீவ் பண்ணிட முடியாது. இன்னைக்கு உனக்கு இந்த 69 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து இருக்கிறது எனக்கு மிகவும் மகிழ்ச்சி. வெறும் 3 69 நிறுத்தாம 4 69 நீங்க வாங்குறதுக்கு ஆக்டிவ் மக்கள் வெறும் 3 69 நிறுத்தாம 69 ஒரு 4 69 உன்னோட சப்ஸ்கிரைபர் கவுண்ட்ல பாக்குறதுக்கு வெயிட்டிங். எவ்ரிபடி இஸ் வெயிட்டிங். இந்த செய்தி கேட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஐம் ஜெனுவன்லி ஹாப்பி ஃபார் யூ. கங்க்ராச்சுலேஷன்ஸ் 69 சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு. ஆல் தி பெஸ்ட் ஜேகே. தேங்க்யூ. கொஞ்சம் ஒரு படி மேலே போய் 69 வர வாழ்த்துக்கிறாரு. அதுக்கு நம்ம 69 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் போனோம். சரி ஓகே, ஆப்டிமிஸ்டிக்கா இருக்கிறது தப்பு இல்லை, பட் அவ்வளோ மேலே இல்லைப்பா. சரி ஓகே, அடுத்து வந்து நம்ம ஏ வரிசையா போவோம். அவரு வந்து விஷ் பண்ணியிருந்தாரு. வாழ்த்துக்கள் முகமது ஜேம்ஸ்குமார். நீங்க உங்க வாழ்க்கையில உச்சகட்டத்தை அடைஞ்சிருக்கீங்க. இந்த பொசிஷனுக்காக நிறைய வேலை செஞ்சிருப்பீங்க. இன்னமும் நிறைய வேலை செய்யணும்னு எதிர்பார்க்கிறோம். பை த வே, வாழ்த்துக்கள் ஃபார் XXX69. இது ஷார்ட் கிளிப் தான், ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா முடிச்சிட்டாரு. லைக் யுவர் செக்ஸ் லைஃப். தேங்க்யூ ஏடிடி. தேங்க்யூ பிஜிடாக். உங்களுடைய வாழ்த்துக்களுக்கு ரொம்ப நன்றி. அடுத்து நம்ம எம்ஜி நான் வந்து JK, congratulations on 69 subscribers. இந்தியன் மாதிரி இந்த 69லயுமே வந்து there would have been so many moments where you wanted to just give up. அதே மாதிரி சில மொமெண்ட்ஸ் வந்து இதை விட ஒரு பெட்டரான ப்ரொஃபஷனே இல்லைன்னு யோசிக்க வைக்கவும் தோணும். சில பேர் நம்மளை வந்து கிரிட்டிசைஸ் பண்றப்போ காயப்படுவோம், சில பேர் நம்மளை மோட்டிவேட் பண்றப்போ ரொம்ப சந்தோஷப்படுவோம். நம்மளுக்காக யாரோ ஒருத்தங்க ரேண்டமா எங்கேயோ இருக்காங்க நம்மளை சப்போர்ட் பண்றாங்கன்னு தெரியறப்போ ஒரு பெரிய ஹாப்பினஸ் கொடுக்கும். எங்கேயோ ஒருத்தங்க நம்மளை வெறுக்கிறாங்கன்னு யோசிக்கிறப்போ சம்டைம்ஸ் நம்மளுக்கு அது சோகமும் கொடுக்கும். ஸோ இட்ஸ் அ மிக்சட் பேக். அதெல்லாம் தாண்டினாதான் இந்த நம்பருக்கு வந்து நிற்க முடியும். ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஆன் தட். இங்கேருந்து அடுத்த 69 வந்து போறது கொஞ்சம் கஷ்டம். பட் அது உனக்கு கஷ்டமா இல்லாம சீக்கிரமா போறதுக்கு மை வெரி பெஸ்ட் விஷஸ். கீப் கோயிங் பா. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ எம்ஜினா. கூடிய விரைவில் 69 என்ற சாதனையும் நான் செய்து முடிப்பேன். தமிழ்நாடு பாப்புலேஷன் மொத்தமா சேர்த்தா கூட அவ்வளவு வராது இல்லடா. அதுக்கப்புறம் கிஷன் தாஸ் வந்து எனக்கு விஷ் பண்ணியிருந்தாரு, அதையும் பார்ப்போம். ஜேகே பத்தி சொல்லணும்னா, ஜேகே தமிழோட ஒன் ஆஃப் த ஏர்லியர் சப்ஸ்கிரைபர்ஸ். நான் ஜேகே அவரோட இங்கிலீஷ் வீடியோஸ் இதுக்கு முன்னாடி பார்த்ததில்ல. கண்டிப்பாக அதை பார்த்துருந்தேன்னா தமிழ் வீடியோஸ் பார்த்துருப்பேன்னு தெரியல. ஜெனுவினாக ரொம்ப ஆனஸ்டான ஒரு கிரியேட்டர். ரொம்ப நல்ல வீடியோஸ் பண்ணிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் அந்த ரூம்ஸ்ல எங்கேயோ போய் மாட்டி அது வேற பாவம் அவர் என்னாச்சுன்னு தெரியல. வேற ஏன் ஞாபகப்படுத்துறீங்க? மறந்துடுங்க. பட் இப்போ வந்து இந்த மாதிரியான ஒரு மைல் ஸ்டோன் அவர் தொட்டிருக்காருன்னா இது ரொம்ப சுலபமான ஒரு விஷயம் கிடையாது. நிறைய யூடியூபர்ஸ் வந்து இந்த மாதிரி ஒரு தருணம் வருமானு ஏங்கிட்டு இருக்கிற ஒரு விஷயம். ஜேகே, சப்போஸ் இந்த வீடியோ வரும்போது நீங்கள் ஃப்ளட்ஸை தாண்டி உயிர் தப்பிச்சிங்கன்னா கங்க்ராச்சுலேஷன்ஸ். இப்போதான் அந்த வீடியோ வந்திருக்கும். லிட்டரலி ஒரு 10 minutes தான் அப்லோட் ஆயிருக்கு. பார்த்துட்டு இருக்கீங்க. அது என்ன ஆச்சுன்னு இந்த சப்ஸ்கிரைபர்ஸ் நான் பார்க்கணும்னு எழுதி வச்சிருக்கு. அதனால தான் அதை தாண்டியெல்லாம் வந்து நான் பார்த்துருக்கேன். கஷ்டன்றது எல்லா வாழ்க்கையிலும் இருக்க தான் செய்யும். ஆனால் வாழ்க்கையில் இருக்கிறது கஷ்டம் மட்டும்தான். சரி ஓகே, ரொம்ப வேணாம். அடுத்து நம்ம தருண்குமார் வந்து ஜிம்பாய் வந்து நமக்கு விஷ் பண்ணியிருந்தாரு. கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஜேகே ஃபார் 69 சப்ஸ்கிரைபர்ஸ். இந்த ஒரு நம்பருக்கு கங்க்ராச்சுலேஷன்ஸ். செலிப்ரேட் பண்ற முதல் யூடியூபரா வந்து நீதான் இருக்க அப்படின்னு நினைக்கிறேன். இதெல்லாம் சொல்றா சார்காஸ்டிக்கா போயிட்டு இருக்கோம் வந்து. சரி ஓகே பாப்போம் இருந்தா சொல்லியிருக்கேன். ஒரு நிமிஷத்துக்கு வீடியோ பேச சொல்லிருக்கான். ஸோ வந்து நான் ஒரு நிமிஷத்துக்கு ஒரு குட்டி கதை ஒன்று சொல்லலாம் அப்படின்னு இருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து ஜேகேவை மீட் பண்ணும்போது நிறைய பேருக்கு தெரியுமா தெரியல, பட் வந்து ஜேகேவோட உண்மையான பேரு யாருக்குமே தெரியாது. அது ஜேகேன்றது அவன் உண்மையான பேர் இல்லை. நான் வந்து அங்க போனப்ப இது வந்து ஒரு 1.5 வருஷம் முன்னாடி இருக்கும். அங்க அந்த ஒரு ஹோட்டல்ல ரூம் எடுத்து தங்கியிருந்தான். ஸோ அந்த ஹோட்டல் ரூம் வந்து அங்க ரிசப்ஷன்ல போகும்போது இந்த ஜேகே இருக்காரா இங்க எந்த ரூம் அப்படின்னு கேட்டேன். அந்த ரிசப்ஷனிஸ்டுக்கு ஜேகேனா யாரு என்னன்னு தெரியல. அதுக்கப்புறம் பேசிக்கலி இப்போ ஹோட்டல் செக்இன் கொடுக்கணும்னா ஆதார் கார்டை கொடுத்துருக்கணும்.
யாரு ஜேகே அப்படின்னு அவர் கேட்டாரு. நான் இந்த கண்ணாடி போட்டு வெள்ளையா ஒரு பையன் இருப்பான், அந்த பையன் தான். ஓ இவரா அப்படின்னு சொல்லிட்டு பேரை சொல்லிட்டாரு. சோ வந்து அந்த பேரு உள்ள போகும்போது ஆதார் கார்டை பாத்திருக்காருன்னு நினைக்கிறேன். சோ 1.5 வருஷம் ஆச்சு. இன்னைக்கு வரைக்கும் நான் வந்து அவங்க கிட்ட சொல்லல இந்த மாதிரி எனக்கு அவன் உண்மையான பேரு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு. நானும் காமிச்சிக்கல, அவனும் காமிச்சிக்கல. அப்புறம் நான் யாருக்கிட்டையும் சொல்லல. சோ அந்த விஷயத்த நான் வந்து இங்க போட்டு உடைக்கலாம் அப்படின்னு இருந்தேன். இருக்கேன் இந்த ஸ்டோரியில. சோ எஸ், கங்க்ராச்சுலேஷன்ஸ் JK for 6969 subscribers and 6969 இல்லப்பா, கஷ்டப்பட்டு 696969 வருதா 6969 சொல்லி ஈஸியா முடிக்கிறேன். and subscribe to Tarun Kumar. Subscribe to Tarun Kumar. இது நான் ஆல்ரெடி பார்த்துட்டேன். இப்போ பண்ணதெல்லாம் ஃபேக் ரியாக்ஷன் தான். வீடியோவே ஃபேக் தான், அது ஃபேக். ஆனா இது வரைக்கும் சொல்லவே இல்லை. இந்த வீடியோல தான் சொல்றான், இது வரைக்கும் சொல்லவே இல்லை என் பேர். இது வேற இல்லாம வந்து வந்து கேட்பான் பேர் என்னன்னு வேற கேட்பான். நான் கூட தெரியாம தான் கேட்கலான்னு பார்த்தா தெரிஞ்சு வச்சுக்கிட்டே கேட்டிருக்கான். தருண்குமார் பார்க்க நல்லா நேடு மாதிரி இருந்துக்கிட்டு. சரி, அதுக்கப்புறம் நம்ம என்னுடைய ஒன் ஆஃப் மை ஃபேவரட் தமிழ் யூடியூபர்ஸ் இர்ஃபான் வியூ வந்து இர்ஃபான்ஸ் வியூ அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்ப்போம். யூஸ்ல இருந்து அனுப்பியிருக்காரு. ஜேகே கங்க்ராட்ஸ் ஃபார் திஸ் மைல்ஸ்டோன். நிறைய பேர் வந்து பார்த்தோம்னா இந்த ஒரு மைல்ஸ்டோனை வந்து செலிப்ரேட் பண்றதுக்கு வந்து மறந்துடுவாங்க. பட் யூ டூயிங் இட் மேன், யூ லிவிங் தி ட்ரீம் அண்ட் ஹேவ் ஃபன். செமையா என்ஜாய் பண்ணு. This symbol mentioned TT. I've read this somewhere. We can have 68 problems in our life, but 69 should be the problem. So you have this right now. So enjoy this, take a moment, and be thankful for what you have right now. And yes, congrats once again. I'll see you. Bye bye guys, tata. Subscribe பண்ணுங்க. Once again நெகிழ்ச்சி நிகழ்வு. Thank you so much இர்ஃபான் வியூஸ். நான் கேட்காமலே நீங்க அனுப்புனது ரொம்ப சந்தோஷம் எனக்கு. அடுத்து ஆப்வியஸ்லி சர்ஸ். ஹலோ ஜேகே, 696969 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நீ அச்சீவ் பண்ணியிருக்க அப்படின்னு கேள்விப்பட்டேன். ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். நிச்சயமா அது செலிப்ரேட் பண்ணி ஆக வேண்டிய ஒரு மொமெண்ட் அப்படின்னு நினைக்கிறேன். நிறைய பேர் தன்னோட லைஃப்ல ஒரு 69 ஆவது கிடைக்காதா அப்படின்னு இருக்கும்போது உன்னோட லைஃப்ல 3 69 கிடைச்சிருக்கு. 369s you know அப்படின்னு சொல்லுவாங்க. தெளிவா சொல்லணும், ஏதாச்சும் ஃபேக்ட் சொல்லும்போது தெளிவா சொல்லணும். 369 தான் என் வாழ்க்கையில கிடைச்சிருக்காங்க. அதை நிச்சயமா நீ பத்திரமா பார்த்து செரிஷ் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறேன். பண்ணு. வித் கிரேட் பவர் கம்ஸ் கிரேட் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிற மாதிரி. With more 69 comes more flexibility. So hope you grow more flexible in the future. அதே மாதிரி 69 அப்படிங்கிறது வெறும் ஒரு நம்பர் கிடையாது, அது மேஜிக்கலான ஒரு வேல்யூ. 69 represents the balance, சமநிலை. ஈக்குவாலிட்டியை இது பண்ணும் நம்பர். என்னது? ஈக்குவாலிட்டியை சப்போர்ட் செய்யும் நம்பர் 69. எப்படின்னு கேட்டா தெரியலையே. அதாவது 6 திருப்பி போட்டாலும் 9 மாதிரி இருக்கும், 9 திருப்பி போட்டாலும் 6 மாதிரி இருக்கும். ஸோ வி ஆர் ஆல் ஈக்குவல் பண்றது காட்டுறது தான் அந்த 69 நம்பர். அதனால தான் அவ்வளோ ஸ்பெஷல். அதுக்காக தான் எவ்வளோ வீடியோ போட்டு எவ்வளோ போராட்டம் பண்ணி எவ்வளோ பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ணதே அதுக்காக தான். நம்பர் இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் சிம்பலைஸ் பண்ணுது. 69 denotes the relationship between a creator and his audience. ஒரு கிரியேட்டர் அவன் ஆடியன்ஸோட ஈகோவுக்கு ஜர்க் ஆஃப் பண்ணி விட்டுக்கிட்டே இருந்தான் அப்படின்னா அவன் ஆடியன்ஸ் அந்த கிரியேட்டரோட க்ரோத்துக்கு ஜர்க் ஆஃப் பண்ணி விட்டுக்கிட்டே இருந்தான். அவர் ஃப்ளட்ல இருக்கும்போது இந்த வீடியோ எடுத்து அனுப்பியிருக்காரு. அவ்வளோ டெடிக்கேட்டடாக அனுப்பியிருக்காரு. ரொம்ப சந்தோஷம். ஓகே, எல்லாரும் விஷ் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒன்ஸ் அகேன் போதுங்க, இதுக்கு மேலே என்னங்க வேணும் வாழ்க்கையில்? சந்தோஷமான குடும்பம், மாடு, இயற்கை, சந்தோஷமான குடும்பம், இதுக்கு மேலே இறங்க நலம் அன்புடன் 4 கிராமங்களில் இருந்து. சரி, ரைட்ரா. மேக் கண்டென்ட் நத்திங். ஒரு 69 பார்த்துருப்பார் அவன் வாழ்க்கையில். இதுதான், இதை வச்சு தான் நான் ஃப்ளெக்ஸ் பண்ணுவேன். சரி, ஓகே கைஸ், ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் போயிட்டு வரேன். சூப்பர், நல்லா இருந்துச்சு. இப்போ அதான் 7 lakh வந்துட்டாருன்னு நினைக்கிறேன். ஆனா 696969 தான் அவருக்கு ஏதோ பயங்கர அந்த நம்பர் தான். அதுக்கு தான் நிறைய எக்ஸ்பிளனேஷன் எல்லாம் கொடுத்திருந்தாங்க. எனக்கு தெரியல இத்தனை பேரு அவர் மதன் கோவி எல்லாம் ட்ரோல் பண்ணிட்டு இருப்பாரு. எல்லாரையும் ட்ரோல் போடுவாரு. பரவாயில்ல, அவங்களும் அப்படி இருந்தாலும் அப்படியும் இது பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கிறாங்க. கரெக்டா, நல்லா இருந்துச்சு. பிரியாணி மேன் வந்திருந்தாரு. ஆமா, நல்லா இருந்திருக்கும். அவரு மிஸ் ஆயிட்டாரு. அப்புறம் இவரோட பேரு நான் முன்ன ஜேகேன்றது அவரோட நேம வந்து சுருக்கி ஜேகே. அப்போ அந்த ஏ2டி போட்டாரு, ஏதோ முகமது ஏதோ போட்டாரு, ஜேம்ஸ் சம்திங் ஏதோ ஒன்னு போட்டிருந்தாங்க. சரியா
இல்லையா? ஜேம்ஸ் அப்ப முகமதுன்னு தான் வந்து அதுக்கப்புறம் எனக்கு அதான் தெரியல. ஏதோ ஒரு பேர் வந்துச்சு, அதுவா என்னன்னு தெரியல. அதுவா ஒரிஜினல் இல்ல வேற ஒரிஜினலே வேறயா இருக்கும்னு நினைக்கிறேன். யாருக்குமே தெரியாதா? தெரியல. சூப்பர். ஓகே, எங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும் பை.